ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் அந்த மாதிரி பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இதுமாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க கத்திரிக்காய். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்காங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். புளி ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்காங்க, அது இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா சுண்டி இருக்குங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.